என்ன சொல்லுங்க அப்பா அப்படியே சொன்ன மட்டும் சொல்லவோ வேணா வேணா அப்படி அதை மட்டும் சொல்ல வேண்டாம் அப்படி அப்படி இருக்குது எனக்கு மனம் நீங்க 2 பேரும் செய்யுங்க நான் அதுல இருக்கிறேன் அப்ப நான் உங்களுக்கு வந்து அம்மா தானே அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தான் ரெடி. அம்மா பேர் இல்லையோ? அம்மா தானே அம்மா தானே எங்களுக்கு அம்மா அப்ப நான் உங்களுக்கு வந்து அம்மா தானே அப்ப நானு நீ அப்ப அக்கான்னு சொல்றேன். இந்த ரோசாயினிக்கு அக்கா தானே ஏன் நாங்க பெயர் சொல்றோம் இல்ல அப்ப வீடியோல நினைப்பிட சொன்னா என்ன வேற ஒரு இதே சொல்லி நம்ம சொல்லி இப்ப புதுசா பாக்குறாங்களுக்கு வந்து ஒரு அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி தொடக்குறோம் நாங்க என்ன பேரு கேக்குறீங்களா? இல்ல நீங்க அம்மான்னு சொன்னா தெரியும் தானே எல்லாருக்குமே என்ன இப்ப அம்மா சொல்றதும் சரிதான். சரி அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன இன்னைக்கு வீடியோல வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்ன்ற இன்னைக்கு வந்து நாங்கள் பைட்டம் பணியாரம் தான் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். அப்ப அக்காவுக்கு செய்ய தெரியுமா? எனக்கு தெரியாதபடியாத்தான் செய்ய தெரியாத அம்மா வார வாடகைக்கு அம்மா. அப்ப இன்னைக்கு வந்து பைத்த பணியாரம் வந்து இன்னைக்கு அம்மா தான் செய்ய போறா. அப்ப அப்படியே நாங்க வீடியோக்கு போய் என்ன மாதிரி எப்படி செய்யறன்றத பாப்போம். அதுக்குரிய பொருட்கள் என்ன பொருட்கள் சொல்ல தெரியல. ஓ சொல்லணும். அப்படியே எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முதல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப நாங்க போய் பைட்டம் பணியாரத்துக்கு வந்து என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத அக்காவும் அம்மாவும் சொல்லுங்க. அது அம்மா தான் சொல்லக்கூடிய ஆள். நீங்கள் மட்டும் சரி நான் சொல்லுவாமா. பைட்டம் பணியாரத்துக்குரிய சாமான என்னண்டா பயரும் கச்சான் மிளகு சீரகம் மிளகும் வறுத்து மில்லு கொடுத்து திரிச்சு மாவா திரிச்சு வச்சாச்சு. மாவா எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா உண்மையா அந்த மாவை வந்து ஒரு வாசனையா இருக்குது. இந்த கச்சான் எல்லாம் போட்டபடியா நல்ல ஒரு வாசமா இருக்கு. அப்ப மாவு வந்து இது நாங்க ரெடி ஆகி வச்சிருக்கிறோம். அப்ப அடுத்த தேவையான பொருட்கள் என்னென்னமா? அடுத்த பொருட்கள் வந்து சர்க்கரை இது சர்க்கரை மற்றது ஒரு கொஞ்சம் சீனியும் போடலாம். சீனி மற்றது ஏலக்காய் மீன் போட்டால் வாசமா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். மற்றது தேங்காய் பூ. அடுத்தது கோதுமை மாவும் வறுத்த அரிசி மாவும் தூவி இருக்குது. இதை மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி அந்த உருண்டையா உருட்டி போட்டு அதை துவச்சி போட்டு சுடுறதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு வறுத்த அரிசி மாவும் போட்டுருக்கு. அப்பதான் டேஸ்டா இருக்கு, இந்த மொறுமொறுப்பா இருக்கும். சரி அப்படியே அங்கால மஞ்சத்தூள் அங்கால தேங்காய் எண்ணெய் அவ்வளவு எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் மஞ்சத்தூள் அவ்வளவுதான். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்ப நாங்க முதலாவது வந்து என்ன செய்ய போறோம்ன்றத பாப்போம். ஆமா சரி அப்ப நாங்க வந்து அடுப்ப ஓன் பண்ணுவோம். அப்ப அம்மா இந்த தேங்காய் பூவை வந்து வறுக்கணும். நம்ம வறுக்கணும். தேங்காய் பூவை வறுக்க போறோம் அம்மா. இது வந்து ஒரு பொன்கடல்ல வேற தேங்காய் பூ கீட்டாகும் சட்டி. அக்காவுக்கு புரி போடுறா சரியா வாய மூடிக்கொண்டு நிக்கிறா. என்ன அக்கா இன்னும் குழந்தைக்கு நடிக்காத கதியா எல்லாம் பழகணும். என்ன எனக்கு தெரியுமா நான் காட்டி கொடுக்குறேன். அப்படி அம்மா இருக்கிறது அம்மா செய்வாதானே. அப்ப நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வந்து எதுவும் ஃபங்க்ஷன் அப்படின்னு செய்கிறது. இது வந்து நாங்க சும்மா இன்றைக்கு ஒரு என்ன சொல்றது உங்களோட பின்னாடி பிளேண்டிக்கோ டீக்கோ சும்மா சாப்பிடுவோம்னு சொல்லி அப்ப மாவுங்கிற அந்த செய்து வச்சிருந்தபடியா அப்ப நாங்க இன்றைக்கு ஒரு அது ஒரு இனிப்பான சுவையா செய்து சாப்பிடுவோம்னா இன்றைக்கு நாங்க செய்ய போறோம். இப்ப தானே போட்டது
இந்த கலர் எல்லாம் இப்ப வெள்ளையா இருக்கிற எல்லாம் கலர் மாறிடுமே வறுவடைக்கு. தேங்காய் பூ வந்து இப்ப வெள்ளையா கிடக்குது என்ன போடைக்க. அப்ப அந்த அதன் ஒரு பதத்துக்கு வறுவடைக்க வந்து அந்த கலர் வந்து மாறணும், ஒரு பொன் கலரா வரும் அந்த தேங்காய் பூ. அப்ப நாங்க வரது முடியப்பா அவங்க மேடம் கேட்க எங்க போறீங்களோ? அக்கா அவசரப்படுற அக்காவுக்கு வேர்க்குது போல வேர்க்குதா? அதோட அக்கா வேலையை அழுப்பான்னு அக்கா வந்து வேலையை போயிட்டு இப்பதான் வந்தவ. அக்கா எல்லாம் களைச்சு போயிட்டேன். அதான் அக்கா விடக்கு விட எனக்கு மனம் நீங்க 2 பேரும் செய்யுங்க, நான் அதுல இருக்கிறேன் வந்து நிக்க. என்ன சொல்லுங்க அப்ப அப்படியே சொன்ன மட்டும் சொல்லவோ வேணா வேணா அப்படி அதை மட்டும் சொல்ல வேண்டாம். அப்படி அப்படி இருக்குது. ஏன் அப்படி சொன்ன மாட்டாங்க காரணம் இருக்காத நான் சொல்ல விரும்பல. சொன்னா வர மாட்டேன். அதான் அப்படி சொன்னா வர மாட்டேன். அதான் நாங்க சொல்ல இல்ல. சரி அப்ப தேங்காய் கூட இல்ல பொன் கூட எல்லாம் வர விட்டு நாங்க பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னதுல வந்து அம்மா மாக்க இறக்க போறோம். என்ன அப்ப இதுல கோதுமை மாவுல வந்து மஞ்சள் தூள் போடுறோம், தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி கரைக்க வேணும். இப்ப தண்ணியை தேவையான தண்ணி ஊத்துங்கோ. இப்ப தேவையான அளவு தண்ணியை ஊத்துப்படுது பாருங்க. இப்ப தண்ணியை ஊத்தி ஃபுல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு காட்டுறோம். சரி அப்ப தேங்காய் பூ நல்லா வரவிட்டுறோம்மா பாருங்க அப்படின்னு சொல்லி கலர் எல்லாம் மாறிட்டு. கலர் எல்லாம் மாறிட்டு பொன் கலருக்கு வந்து அப்படி ஒரு கலர்ல இனி இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு மிக்சியில் அரைக்க வேணும். அப்ப தேங்காய் பூ வடிவா வறுபட்டுட்டது. தேங்காய் பூ வறுபட்டு நல்ல வாசமா இருக்கு. அதான் நல்ல டேஸ்டா கொடுக்குறது. அப்ப நாங்க இதை எடுப்போமே இதை எடுப்போமா தாழ விட்டுட்டு மிக்சி கப்புல போட்டு போட்டு போடைக்குள்ள காட்டுறோமா. மிக்சி கப்ல அரைக்கணுமா? இது பவுடர் ஆக்கணுமா? அப்ப பவுடர் ஆக்கிட்டு எப்படிதான் சொல்றத பாப்போமே. அடுத்த ஏலக்காய் இருக்க வரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த வந்து ஏலக்காய் போட்டிருக்குது. ஏலக்காய் வந்து நல்லா கொஞ்சம் வறுக்கணுமே நம்ம வறுத்த வாசமா இருக்கும். அப்ப ஏலக்காய் வறுத்து கொண்டு இது கொஞ்சம் மாவு விடணும். இந்த சூட்டோட போட்டு அரைக்க அந்த மாவுல கச்சால நான் போட்டது. அதான் கொஞ்சம் 2 ஏலக்காய் போட்டேன் போட்டுறீங்க. அப்ப அதால இருக்கும் ஏலக்காய் போடுறதா 2 போட்டு விட்டாக்கா வாசமா இருக்குமே நம்ம. வர ஏலக்காய் வறுபட்டுட்டுதான் வறுபட்டா சீனி அதையும் சேர்த்து போட்டு பவுடர் ஆக்கணுமா. இனி அடுத்தது அது பிறகு சீனிய அதையும் பவுடர் ஆக்கணும் மிக்சியில. பவுடர் ஆக்கணும். தேங்காய் பூ ஏலக்காய் சீனி மற்றது சர்க்கரையை காய்ச்ச வேணும். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா தேங்காய் பை நம்ம தேங்காய் எல்லாம் வடிவா மிக்சியில அரைச்சு கொண்டு வந்துட்டா பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல மண் மாதிரி கிடக்குன்னு வரது எல்லாம் எடுத்து திரிச்சாச்சு. அப்ப அப்படிங்க இந்த அளவே போடணும்னா அப்ப அப்படியே வந்து திரிச்சு வச்ச மாவுக்குள்ள வந்து அம்மா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண போறா. என்ன அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்ன இது என்னம்மா ஏலக்காய். ஏலக்காயம் வந்து வறுத்து திரிச்சு வச்சாச்சு. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சீனி சீனியும் பவுடர் ஆகி சீனியை வந்து வடிவா பவுடர் ஆக்கி இப்ப அதையும் வந்து அவ்வளவு போட போறோமே நம்ம. இனி பார்த்தா நல்லா இருக்குமே. நல்ல ஒரு வாசமா இருக்கு. நல்ல ஒரு வாசமா இருக்கு. எல்லாமே போட்டாச்சு. இது சர்க்கரையை வந்து பானி ஆச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தனித்தன்மையா வேற ஒண்ணுமே. அப்ப இதை நாங்க அப்படியே போட்டு அப்படியே வச்சிருக்க போறோம். அடுத்த வந்து சர்க்கரையை வந்து காய்ச்ச விட்டு பாப்போம், காய்ச்ச பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னா சர்க்கரை போட்டாச்சு. நீ அளவு தேவையான அளவு தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்தி காய்ச்சணும். தண்ணி ஊத்தி நாங்க வந்து சர்க்கரையை வடிவா காய்ச்சணும். சரி சரி அப்ப நாங்க காய்ச்சின அப்புறம் பாப்போம். சரி சர்க்கரையும் பானி ஆக்கியாச்சு. அப்ப பானி ஆகிட்டேன். இப்ப இதை வந்து நாங்க வடிக்க போறோம். வடிச்சு திறந்த மாவுக்க விடணும். என்னண்டா சர்க்கரை இடிச்சு தூவி விடலாம். கல்லு மண்கள் இருக்குமே அதுக்காகத்தான் பானி காய்ச்சி வடிக்கிறதா வடிச்சு போட்டு விட்டா கச்சனை தெரியாது. சில ஒரு சில கல்லுகள் கிடக்கும். அதுக்காக
சில உதுத்து போட்டு போடுவீங்கன்னா சில கந்து கடி போடும். அதுக்காகத்தான் அப்படி பானி காய்ச்சக்கூடியதா இருக்கு. சொன்னா நல்லா தானே அப்படியே தண்ணியாவே கரைஞ்சி வரபடியா நோண்டிட்டு இருக்காது எந்த எதுவுமே. அப்ப நாங்க ஓகே அப்ப மாவுக்கு விடைக்க பாப்போம். மாக்க விட்டுக்கிட்டு நான் கிண்டி கிண்டி பாப்போம். சரி, இனி நாங்கள் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் போட்டு சேர்த்தாச்சு போட்ட பொருட்கள். இனி பானியை விட்டு கிண்டுங்க கிண்டி விடுவோமா என்ன அப்புறம் பார்ப்போம். கிண்டுங்க ஊத்துங்க ஊத்துங்க. நல்ல இனிப்பா தானே இருக்குமே. நல்லா வாசமாக கிடக்கு. என்ன நல்ல வாசமாகவும் இருக்கு. அதோட இப்ப வந்து இது ஒரு பாதத்துக்கு அது திரிச்ச உடனே என்ன வாசமா இருந்தது. சில பேர் வந்து சர்க்கரை உதுத்து போட்டு செய்யணி இந்த ஈரப்பன்மைக்கு என்ன செய்யணும், அதுல விட்டு சுடுதண்ணியை விட்டு குழைக்கிறேன். சுடுதண்ணியை விடாம அம்மாண்ட மூளை வந்து நல்ல மூளை. சுடுதண்ணி பதில சர்க்கரை அந்த பானியை விடுறதே நல்ல இல்லை. அது நல்ல. அப்ப எல்லாம் குளிர்க்க விட்டு பாப்போம் என்ன. சரி, அப்ப வந்து பானி எல்லாம் விட்டாச்சு. மாவு வந்து வடிவா மிக்ஸ் பண்ணி குழைக்கணும் என்ன. குழைச்சி உருண்டா பிடிக்க போறோம். உருண்டா பிடிக்க பாப்போம். சரியா. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மாவுல எல்லாம் பாருங்க படியா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கேன். ரைட். அப்ப வந்து நீ அடுத்த வந்து இத பொரிக்க போறோம் என்ன. எண்ணெய் போட்டு விட்டு பொரிக்க போறோம். அப்ப துவைச்சு எடுக்கிறதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு என்ன கரைச்சி. ரைட். எண்ணெய் கொதிக்கட்டுக்குமா. எண்ணெய் கொதிக்கணும். எண்ணெய் கொதிச்சுட்டு அப்படியே துவைச்சதுல போடணும் என்ன. ஆமா. அப்ப உங்களை பயத்த முடிஞ்சாலும் பிடிக்குமா. எனக்கு நல்லா பிடிக்கும். பிடிக்காதுன்னு சொன்னா செய்து என்ன பிரியோசனம். அதுதான் பின்ன எங்களுக்கு சாப்பிடறதுதான் செய்யறேன். அப்ப நாங்க பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அதான் பிடிக்காதுன்னு சொல்ல முடியும். அதுவும் அம்மா பார்த்து பார்த்து செய்யறீங்க. அதுதான். அதுவும் அந்த அக்கா கண்டா நல்லா இனிப்பா பிடிக்கும். தாங்களுக்கு தெரியுமா. ஆனா சும்மா கள்ளத்துல சொல்ற அம்மா எனக்கு தெரியாது. அதுதான் இவைக்கு தெரியாம முழு போய் தெரியும் தான் உங்களுக்கு செய்ய. எனக்கு தெரியாது சொல்லுவீர். அப்ப என்ன கொதிக்குது நம்ம என்ன கொதிக்குதுமோ கொதிக்கட்டுக்கு. என்ன கொதிக்கட்டா பண்ணீங்க. இந்த மாத்த வச்சுட்டு அதுக்குள்ள போடுவாங்க. இனிமேல சுகம் என்ன பட்டண முடிஞ்சா இனி சரியா அந்த அளவுல அவ்வளவுதான். இவ்வளவுதான் உருண்டை எங்களுக்கு மட்டும் தானே. ஆட்கள் இல்ல தானே நாங்கெல்லாம் யாரு விருந்தாடி வந்தாலும் கொடுக்கக்கூடியது காணுமோ. அக்கா சொன்னோ தனக்கு ஒரு 8 உருண்டை காணுமா. அக்கா அக்கா இல்ல இல்ல அக்கா தானே 8 உருண்டை. நீங்க சாப்பிடுற இல்ல அது ருசாரிக்கு கூடுதலா 2 பேரும் இனிப்பி சாப்பிடுறதுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு. நானே டீயை இனிப்பு குடிக்க மாட்டேன். அப்புறம் நீங்க சரி அப்ப எண்ணெயும் படிவா கொதிச்சுட்டேன் நம்ம. ஆமா. அம்மா வந்து இப்ப மாவுக்கா போடுறா. அம்மா ஒரு உருண்டையா புழுவா வாத்துறா. எண்ணெய்க்கா போட்டு பொரிச்சு எடுக்கிறேன் வேலை. ரைஸ் பாருங்க எல்லாம் போட்டு துவைச்சாச்சு. இடம் இருக்கு தானே இப்ப போடுவோம். இது வந்து ஆக பெரிய உருண்டை இல்லை, ஒரு அளவான உருண்டை தான். அவ்வளவுதான் பிடிச்ச நாங்கள். பாடுபட்டு செய்யறேன். எனக்கு ஒரு கதை இல்ல. நாங்கள் உருட்டி பிடிச்சதுதான் பெருங்கதை. நல்லா சொல்லுவீங்க. காணுமா போடலாமா. காணும் சைடுல 2 3 போடலாம். அதுல 2 3 போடலாம். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுப்போம்.
பொரிஞ்சிட்டு போல. ஆமா. ஒரு பக்கம் பொரிஞ்சு அப்ப அம்மா மற்ற பக்கமும் பிரட்டியாச்சு நம்ம தட்டருங்க எடுப்போம். ரெண்டு பக்கம் குயிக்கா பொரியுது போல. பொரிஞ்சுதான் இது இனி வினைக்கடாது. இந்த அலுவல் உலர்ச்சி அரைச்சி எடுக்கிறதுதான் பெரிய வேலை. அதான் வேலை மெயினான வேலையே நம்ம ஆமா. இப்ப இதெல்லாம் இந்த கண்ணு முடிஞ்சிடும் குயிக்கா. சின்ன சின்ன உருண்டை இருந்தா நான் போட்டு ஆனா எடுத்து போட்டு எடுக்க பெருசா வந்துட்டு 8 உருண்டை நின்று சாப்பிடுறேன். மனுஷன் அங்க வேற உருண்டைக்கு மேல சாப்பிடுறேன். இதோ எட்டூருண்டா அதுதானே பதக்கித்தான் சொன்னது ரோசாரி என்ன ஜோவே ஞாபகமா சொல்லுது ஆள் பத்தி எட்டூருண்டா இல்ல வைத்தமணி இதான்னு சொன்னா ஆளுக்கு விருப்பம். விருப்பம் இல்ல அக்கா இனிப்ப சாப்பிட்டுட்டு நைச சொல்லுவா அம்மா எனக்கு நித்திர 2 பேர் படுத்துருவா போய் நித்திரா குழம்பு அந்த நாள் முழுக்க பொரியா தான் இருக்கு. நான் இனிப்பு எல்லாம் விரும்புறேன் இல்ல. ஆனா உண்மையாவே நான் இந்த பலகாரங்கள் ஐட்டங்கள் கூடுதலா சாப்பிடுறேன் இல்ல உண்மையா இல்ல வைத்த மணியாரமாக்கு பிடிக்குமே. சே அவ்வளவு வேண்டி இல்ல அவ்வளவு வேண்டிய ஏதோ ஒன்று சும்மா உண்மையா ஒன்று இப்ப என்ன சாப்பிட்டாலும் சொல்ற நல்லா வெறும் பிளேண்டி அதில் குடிக்கிறதுக்கு இதோட சேர்த்து சாப்பிட ஓகேயா இருக்குமே. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கப் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்க அடுத்த கட்டம் போட்டு பொரிக்க போறோமே நம்ம. ஆமா. நாங்க கொஞ்சம் அளவு அடுத்தபடியா எங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கு என்ன அளவானதா இருக்குது. ரைட் 2 கட்டத்தோடய எங்களோட பொரியல் முடிஞ்சு 3 கட்டம் இருக்கு. அப்ப நாங்க எல்லாமே வந்து போட்டாச்சு. இனிமே எல்லாம் பொரிய விட்டு எப்படி இருக்குன்றத எடுக்க பாப்போம். சரி இப்ப வைத்த மணியாரம் ரெடி ஆயிட்டேனே. அம்மா வந்து பைத்தம் பணியாரம் எல்லாமே சுட்டு முடிஞ்சுதே. நம்ம களைச்சு போயிட்டீங்களா? கலைக்கல இது பாருங்க. கலைப்போம். பைத்தம் பணியாரம் வந்து வடிவா பொரிச்சு எடுத்தாச்சு. சின்ன உருண்டை சின்ன உருண்டைன்னு சொன்னது ஆனா பார்த்தா இப்ப வந்து வைத்த மணியாரம் இந்த கணக்கு இதான் அளவு. இது சரி இந்த கணக்கு மாவுக்க போட்டு எடுக்க அந்த அளவு ஓகே அளவா வந்துட்டு. ஆனா என்ன இப்ப சரியான சூடா இருக்கு. ஆனா என்ன மக்கா சொல்றா பாதி சாப்பிட்டு பாப்போம்ண்டு. அப்ப நானும் மக்கா பாதி சாப்பிடுறேன். அப்படி இல்ல நீங்க சாப்பிட்டு பாக்கணும் அம்மா செய்ததே. நம்ம வீடியோ குறதான் வேணாண்டு வாழைய அப்படி அடி சடடியா இதெல்லாம் நடிக்கணும் தெரியுமா? அது அப்படி எப்படி இருக்கு இந்த கதை? அம்மா அப்படி எப்படி எப்படி கொஞ்சம் பொருத்தமா சொல்ல. நானும் இப்ப எல்லாம் சாப்பாடுலாம் என்ன சாப்பிடலாம் கூட தெரியுமோ. அது எனக்குள்ளா இருக்குல்லே நான் சொல்ல அப்படி நீங்களும் இப்ப சொன்ன நீங்க அப்ப நாங்க வந்து சாப்பிட்டு பாப்போம். சாப்பிடுங்க. எப்படி இருக்கு நீங்க வர சொல்லுங்க. இனிப்பெல்லாம் இனிப்பெல்லாம் வந்து நல்ல ஒரு அளவா இருக்கு. அந்த இனிப்பு தானேன்னு சொன்னா இந்த பலகாரம் வந்து இனிப்பா செய்ய வந்து அது எப்பவுமே இனிப்பா இருக்கணும். அதனால அளவான இனிப்பு டேஸ்டாவும் இருக்கு. எப்படி ராசி இந்த மாவை குடிச்சிட்டீங்கம்மா? இப்ப வீடியோ நிப்பாட்ட கேட்க போறாங்க. அம்மா ஏன் உங்களுக்கு இந்த பழக்கம்? அம்மா போய் அம்மா உண்மையை சொல்லுங்க வீடியோ சாப்பிடுறதுதான் இது ரெண்டு இருக்கு. இப்ப அம்மா சொல்லுங்க அப்ப நீங்க வேண்டாம்னு சொன்னீங்களா? அதுக்குதான் வேணான்னு சொன்னீங்கல்ல. அதுக்காக நான் ஒன்றுண்டாலும் சாப்பிடுறீங்க தானே. வீடியோ குறைச்சி எனக்கு வேணாண்டா. இது என்ன நடிப்பு? ஆனா உண்மையாவே பைத்தம் பணியாரம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. இனிப்பு நல்ல அளவான இனிப்பு நல்ல வாசனையாவும் இருக்குது. அந்த ஏலக்காயெல்லாம் போட்டோடைய ஆனா அது ஆறுனா தமிழ கொஞ்சம் மேலால இது இறுகி வரும். இப்ப கொஞ்சம் சூடா இருக்கு. அப்ப எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுது. நீங்களும் சாப்பிடுங்க. இது எனக்கு சரி அப்ப நாங்களும் இதோட வீடியோவா முடிச்சு கொள்ள போறோம். அப்ப நீங்களும் வந்து இப்படி பைட்டம் பலகாரம் செய்ய விரும்பினாலும் இதே செய்முறைப்படி செய்து பாருங்க. நல்ல ஒரு டேஸ்டா வந்து பாருங்க. ஓகே, மற்ற முறையில் சந்திக்கிறோம். பாய்.